தளபதி ஸ்பீச் ஃபுல்லா எல்லாருமே கையடிச்சுட்டே தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டாரு. யாருமே உட்கார கேப்பே புரியல. ஹைலி புரோட்டீன் 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி மாட்டுக்கறி நல்லா சாப்பிடா. மாட்டுக்கறி மருந்தா சாப்பிடா. மருந்தா சாப்பிடா. நான் வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு 1 ரூபா காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இப்படி இருந்து 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல. இப்படி இருந்து 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல. நிறுத்தாப்புண்டு ஆமாண்டா வார்த்தை. அதுக்கு ஒரு சிரிப்பா பண்றா. வேற அது கேள்வி இருக்கா? போடா சொட்ட. தேங்க்யூ. செமையான எடிட்டரா இருப்பான் போல. எங்க மச்சான் சீமான சொல்ல பாரு. எனக்கு பொழுது போலன்னா அவன் பேச்சுதான் கேட்பேன். ஆமா, வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி 4 வச்சுன்னா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலாம் சொன்னாங்க. அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன். நீ ஆமா, நீ பச்சை மிளகா செடி வச்சுன்னா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர். இதை விட கூத்துனா அவன் உட்காந்துருந்தானா இந்த கராத்தே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ள கூட்டு விட்டாங்களாம் அவனை. அவன் ஓடி 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 ஓனா எல்லாம் பார்த்து சிரிச்சானா. என்ன இவன் பயந்து ஓடுறான்னு. ஆனா அவன் பயந்து ஓடலையான். அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்கின ஒரே அடி எல்லாம் விழுந்துட்டான். இதுவாது பாதி கற்பனை. இங்கிருந்து இலங்கைக்கு போயிட்டானா. பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா. மான் கறி சாப்பிட்றியா முயல் கறி சாப்பிட்றியான்னு ஒரு கேட்டுக்கிறாராம். ஏன்னா ஒரு மான் கறி முயல் கறி வேட்டையாடுறதுக்கு தானே 18 பேரோட காட்டுக்கு போனாங்க அண்ணன் பிரபாகரன். பாருக்காராம். திடீர்னு தட 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 ஒரே துப்பாக்கி சவுண்டான். ராணுவம் வந்து சுடுதான். அதுல இருக்கிற விடுதலை புலி சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்களாம். இது எந்த ஊர்டா? இது தமிழ்நாடுடா. இது போய் சொல்லிட்டு வா. நீ யாரா நம்ம ஊர் வித்யா? வித்யா போய் என்னன்னு கேள்ற அவன. என்ன வேணுமாமா உனக்கு? அந்த கேஜிஎஃப் எப்படி எல்லாம் யோசிக்கிறானுங்க. படம் வந்தது இல்ல. என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமா வந்திருக்கேன். கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான். என் கூட இருந்த அண்ணன் நீ பேசுனதானே எழுதிவிட்டு நீ ஆட எழுதுன. ஆமா, அதுல என்ன வசனம் வருது? 1000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிற திமிர்ல நான் நிக்கல. அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேனுங்கிற திமிர்ல நிக்கிறேன். புரிஞ்சுக்கணும். உண்மையாவே அவங்க லூசு புண்டதான் போல. முத நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா மூடிட்டு சாப்பிட வேலையை பாக்குறியா? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.